நான் உங்க சுஹாசினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வீட்டிலே எப்படி ஜிகிர்தண்டா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். பாதாம் பிஷன், சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகராவது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஜெல்லி, என்ன உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் ஓவர் நைட் சோப் பண்ணது. இந்த பாதாம் பிசில் வந்து அதுவே ஓவர் நைட் நீங்கள் சோப் பண்ணி தான் ஆகணும். ரெண்டுமே நல்லா சோப் ஆனாங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வந்து இதுக்கு மெயினான ஜிகிர்தண்டாக்கு மெயினான மீன் தான் ரபடி. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா வாங்க. ஆட் பண்ணியாச்சு. இது மேலே இப்போ சுகர் போட்டாலே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கேரமல் ஆகிட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ பேன் வந்து ஃபஸ்ட்டு இதாக ட்ரை ஆகிடும். ரபடி வந்து இந்த பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து இதில் அதாவது நம்ம செய்கிற ஜிகிர்தண்டால சுத்தணும் ரெடியாக. சர்க்கரை வந்து நீங்கள் எவ்வளோ ஜிகிர்தண்டா பண்ணால் போதுங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கணும். அதெல்லாம் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து வேறு போட்டுக்கலாம். இவனை கூட போட்டுக்கலாம். ஆனால் இவன் ஹெல்த்தி இல்லை, பரவாயில்ல. வேணா ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். லைட்டாக கையில் பட்டதுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. லைட்டாக தான் கையில் பட்டுச்சு. அதுக்கு அதான் சொன்னேன், இவன் ஹெல்த்தி இல்லை, போடாதீங்க. போட்டால் வந்து ஒரு நெல் அளவுக்கு போடுங்க, இத்தனோடு போடுங்க. இப்போதான் அவங்க இது ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் வந்து நல்லா சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி சுகர் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். சுகர் தேவையான ஒரு போட்டாச்சு. சுகர் போட்டாச்சு. ஸோ வந்து நல்லா வந்து இப்போ ப்ரௌனிஷ் கலரில் மாறி நல்லா இதாகும் பாருங்கள். சுகர் நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ ஃபேமிலிக்கு அதில் வந்து எவ்வளோ சுகர் வேணுமோ எக்ஸ்ட்ரா தான் எப்படி சுகர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கிட்ஸ்னால் அவ்வளோ இதுவாக இருக்காது, அவ்வளோ சுகரியாக இருக்காது. ஸோ இப்போ பாருங்க இதுதான் சுகரோட நிலைமை. நான் எவ்வளோ போட்டேன் அது எல்லாம் வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் ஆயிடுச்சு. ஸோ தான் கொடுக்கும். கொஞ்சம் நான் போட்டுக்கிறது, நான் கொஞ்சம் கம்மியாக போட்டலாம் எனக்கு தோணுது. அவ்வளோதான் நான் என்ன கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க கல் மாதிரி ஒரு இது பாருங்க. ஆனால் நல்லா உஞ்சி கொண்டு வருது. ஏற்கனவே வந்து எல்லாத்துலேயும் வந்து கேஸ் சிலிண்டர் இருக்கு. சிம்மிலே வச்சு காற்று சிலிண்டர் யூஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆகுது. அப்படியே பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பாக அப்படியே பார்த்து பண்ணுவேன். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு வச்சு குடிக்கிறது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணா நீங்கள் ரியாக்ஷன் பண்ணாலும் தண்ணி எனக்கு தெரியுது. அப்போ வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்படிதான் நல்ல சிறப்பாக இருக்குது. இருங்க தாங்க இன்னும் கொஞ்சம் இதாக வந்து கொஞ்சம் வாட்டர் அன்னாரி சர்பத் இருக்குது. பரவாயில்ல, அதை நம்ம பாலில் போட்டோம்னா நல்லா தேவையான. இவன் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி.
நான் ஒரு பிச்சு போட்டதுக்கே அவ்வளோ கலர் வந்து நல்லா செய்யறோம். இவ்வளோ பெருசாக பெரிய விஷயம். பாருங்க, அதை லைட்டா தொட்டுட்டேன். கலர் இங்க இருந்து தெரியும். நல்லா வரணுட்டு தான் போறேன். கடையிலலாம் நல்லா வருது. நான் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணேன், கலர் போடாம போட்டேன். கலர் சுத்தமா பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ கலருக்காக தான் நான் பண்ணுவேன். தவிர நான் வந்து நீ வந்து எப்படி நீ போடலாம் எங்களை சொல்லிட்டு நினைக்காம கொஞ்சம் பெருமையா பால்ல ஆட் பண்ணி நம்ம ஜிகர்தண்டாவை சர்வ் பண்ணிடலாம். வாங்க, பால் இப்ப ரெடியா இருக்கு. பாலோட ஜிகர்தண்டாவை இப்ப சர்வ் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான சிறப்பு இங்க பாருங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நன்னாரி சிறுபத்து மாதிரியே இருக்கு. அப்படியே பார்த்தேன். ஏன்னா நான் அந்த கலரை போட்டாங்க, அதுலதான் பிரச்சனையா ஆரம்பிச்சது. ஜிகர்தண்டாவை போட ஆரம்பிச்சதுலாம் வாங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த குட்டி செஞ்சு வச்ச இது பப்பமெல்லாம் நான் நிறையா பண்றேன். அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பாடிக்கு வந்து கூலிங்னஸ் பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டில் சும்மா இருக்குங்க, பசங்களுக்கு அது பண்ணி கொடுங்க. ரொம்ப நெக்ஸ்ட் வந்து ஜெல்லி ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் போயிட்டு. அப்புறம் வந்து இவன் ஆட் பண்ணிக்கலாம். இவன் தான் சப்ஜா சீட்ஸு தெரியும்னு நினைக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்து சப்ஜா சீட்ஸ் வந்து தேவையான அளவு பூச்சி ரொம்ப கூலிங்லேயே நான் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப டேஸ்டி, ரொம்ப கூலிங். இதில் போட்டுட்டு ஜெல்லியும் ஐஸ்கிரீமும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஜெல்லி வந்து டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன். அதுவும் நாங்கள் இங்கே வீக்லி ஒன்ஸ் தான் இதை கொடுப்போம். இது வந்து பார்க்க லிட்ரலி வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து லிட்ரலி பார்க்க வந்து என்ன மாதிரி இருக்கும், இது ஃப்ராகோட எக் மாதிரியே இருக்கும். விச் மீன்ஸ் தவளை முட்டை மாதிரியே இருக்கு. ஸோ இது ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது நல்லா திக்காக பண்ணாதான் டெக்ஸாஃபாக இருக்கும். ஒன்று மெயினான விஷயத்தையே மறந்துட்டா, ரபடின்ட்டு ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஊற்றிக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குமா நினைக்கிறேன். நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஒரு இப்போ பாருங்க, அப்போ தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த இதுதான் வாங்கி வச்சுக்காருங்க, வீட்லயே வாங்கி வச்சுக்காரு. நான் இதை கண்டிப்பா இன்னைக்கே தூக்கி போட்டுருவேன். இது நல்லா பக்காவா ரெடியா இருக்கு. கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு ஜெல்லிலாம் போட்டு வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு. ஐஸ்கிரீம் அதுக்கு அடுத்து வேணும்னா நான் போடுவேன். போடலான்ட்டு தான் இருக்கேன், என்னன்னு தெரியல. இப்போ வந்து சம்மர்ல இன்ஸ்டாமார்ட்லாம் ஒரு ஐஸ்கிரீம் கூட இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட்டு. கொஞ்சம் அந்த மாதிரி எதுவும் பார்த்துதான் தோணுங்க. அவ்வளோ வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கிண்ணத்தை வச்சு மூடி அப்படியே போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சிடலாம். அதுக்கடுத்து எடுத்து வச்சா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 30 minutes ஆச்சு. சாரி 10 minutes தான் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஜூஸோட இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது.
சரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுது. இதுதான் நம்மளோட ஓவரால் அவுட்புட்டு. பார்க்க இப்பவே சொல்லியிருந்தேன், ஒரு மாதிரி கலர்ஸ் தான் மிஸ் மேட்சா இருக்கும். ஓகே, கலர் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஜில்லு செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.